நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கத்தோலிக்க சமயம் அப்படின்னு நேரடியாக போயிடாம, ஏன்னா மற்றவர்களுடைய சமய நம்பிக்கைக்குள்ள போகக்கூடாது, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆனால் அறிவியல் அறிஞர்களை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். அது குறிப்பாக கலீலியோ என்ற ஒரு அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட். நமக்கு கிட்டத்தட்ட இந்த சூரியன் மையம், மற்ற கோள்கள் எல்லாம் சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு வட்டமிடுகிறது, பூமி உட்பட அப்படின்ற ஒரு செய்தி அவர் சொல்லும்பொழுது, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தால் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் என்பது முக்கியமான ஒரு செய்தி. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, கிறிஸ்தவ கொள்கைக்கு எதிரான செய்திகளை அவர் சொன்னதுனால வீட்டு சிறையில் அவரை அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவர் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் அற்புதமான 2 புத்தகத்தை எழுதினார். புதிய அறிவியல்ன்ற கான்செப்டில் அவர் ஒரு நல்ல இயற்பியல் வல்லுனர், ஃபிலாசபர், கணிதவியல் வல்லுனர், வானியல் வல்லுனர். இப்படி கலீலியோவை பற்றி அடிக்கிட்டே போகலாம். அது என்ன துயரமான விஷயம்னா, புதுசாக ஒன்று, அப்புறம் உண்மையான விஷயத்த சொல்கிற எல்லாருக்கும் இந்த சமுதாயம் அதிகமாக கொடுக்கக்கூடியது தண்டனை தான். பின்னால் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அரிஸ்டாட்டில் கூட அப்படி தான் ஒரு அற்புதமான ஒரு ஃபிலாசபர். அவரை தொடக்கத்தில் அவர் எவ்வளோ கொடுமை பண்ணாங்கன்ற செய்திலாம் நம்ம முன்னாடி பேசின வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த கலீலியோ கத்தோலிக்க தொடக்க கால கத்தோலிக்க ஒரு 2ஆம் போப்பாண்டவரை எடுத்துக்கலாம். 2ஆம் போப்பாண்டவர்லேருந்து இந்த 8ஆம் போப்பாண்டவர், இந்த கான்செப்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தொடர்ச்சியாக வர போப்பாண்டவர்கள் பட்டியலில் 2, 8, 16, இந்த 2, 8, 16 இந்த பட்டியலில் வர போப்பாண்டவர்கள் ஒரு சில சர்ச்சைகளுக்கு உள்ளானதாக இந்த கத்தோலிக்க போப் ஆண்டவர் வரலாறு பதிவு செஞ்சுருக்கு. இது நியூஸ் 7 சேனல்லேருந்து கூட அந்த தகவலை என்னால் கவனிக்க முடியுது. குறிப்பாக 16ஆம் போப்பாண்டவர் தன்னுடைய பதவி அவரே ராஜினாமா செஞ்சதாகவும், அதற்கு என்ன காரணம் கூட அவர் சொல்லலை அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அப்புறம் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி அல்லது நிலையான தற்போது வரை அவர்கள் நிலைத்திருப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் ஒரு அப்டேட் வெர்ஷன் சொல்லலாமா, இல்லை அவங்க இப்போ கலீலியோ அவங்க தொடக்கத்தில் ஏற்றுக்கல, நான் பின்னால் அவருடைய கருத்துக்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்புறம் இப்போ போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற போப்பாண்டவர் யாருன்னு நமக்கு காத்திருக்கிறோம். யார் வேணா வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த வாட்டிகன் சிட்டி பல அருட்தந்தைன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க தான் குரு அந்த கத்தோலிக்கர்களுக்கு. அந்த வரிசையில் ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை அவங்க கட்டி காக்குறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பல மில்லியன் மக்கள் அந்த ஒரு அருட்தந்தை சொல்லக்கூடிய கருத்து, அந்த நம்பிக்கையை மக்கள் எல்லோரும் அதை ஒரு புனிதமாக கருதுகிறாங்க. நம்ம அந்த நம்பிக்கையை நம்ம கிண்டல் செய்கிறதோ இல்லை அதை கேள்விக்கு உள்ளாக்குறதோ நம்ம வேலை கிடையாது. நமக்கு பொதுவானவர் கலீலியோ அவர்கள். தொடக்கத்தில் அவருடைய அந்த தொலைநோக்கியால் இந்த சூரியனை உற்று நோக்கி சூரியனை மையமிட்டு மற்ற கோள்கள் வருவதை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இது கிறிஸ்துவுக்கு எதிரானதாக சொன்ன அந்த கத்தோலிக்கர்களே நாளடைவில் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதே கத்தோலிக்கர்களின் தற்போதைய வரை அவர்களுடைய அந்த சமயம் பெருசானதுக்கான காரணம். உண்மைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கெல்லாம்
தன்னை செதுக்க முடியுமோ அப்படி செதுக்கிட்டு தான் போப்பாண்டவர்களுடைய அந்த எழுச்சி வருவதை அறிய முடிகிறது மக்களே. நம்ம இன்றைய செய்தியில் கத்தோலிக்கர்களில் குறிப்பிட்ட கத்தோலிக்கர்கள் அந்த ஒரு வரிசையில் ஒருத்தர் வந்து கலீலியோவுடைய கண்டுபிடிப்பை எதிர்க்கிறாரு. அதை மக்களும் எதிர்த்தாங்க. நாளடைவில் பின்னாளில் வந்த கத்தோலிக்கர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது சூரியனை மையமிட்டு தான் மற்ற கோள்கள் வருவது என்பது கலீலியோ கூற்று உண்மையானது. தொடக்கத்தில் எல்லா கண்டுபிடிப்பும் எல்லா அறிவியல் அறிஞர்களுக்கும் சோதனையும் கல்லடியும் இருப்பது நாடறிந்த ஒன்று. அறிவியலை நம்புவோம், அறிவியல் வழி நடப்போம், அறிவார்ந்த சமுதாயமாக இருப்போம். உணர்ச்சி பூர்வமாக நம்ம சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அறிவு நடையில் இயங்க மறுக்கிறோம். அறிவே இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி. ஆனாலும் அறம்போல் அறிவுடையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ தான் நாலேஜ் இருந்தாலும் ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. மக்களே, இந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் சில விஷயங்களில், இந்த காஷ்மீர் படுகொலை இதெல்லாம் மனிதநேயத்திற்கு எதிரான ஒன்று. மனிதர்களை நேசிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளுகின்ற கணியன் பூங்குன்றனார் வழி எல்லா மக்களையும், எல்லா நாட்டையும், எல்லா உலகத்தையும் நாம் நேசிப்போம். நன்றி, வணக்கம்.